இத்தனை நாளா நம்ம ரஞ்சித் அண்ணன் தான் பெரிய போராளின்னு நினைச்சிட்டு இருந்தா அதான் இல்ல, உண்மையிலேயே அவங்க அண்ணன் தான் மிகப்பெரிய போராளி. எப்படி பின்ன ராஜராஜ சோழன் எங்க நிலத்தெல்லாம் புடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா மேடையில் பேசின ரஞ்சித் அண்ணன் பெரிய ஆளா, இல்ல அவர் புடுங்கின நிலத்தெல்லாம் மறுபடியும் மீட்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அவங்க அண்ணன் அவர் மிகப்பெரிய போராளியா? புரியல இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டோம். இப்படி படையோட வந்து பல பேரை பந்தாடிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம பா ரஞ்சித்தோடைய ப்ரோ. எவனோ ஒருத்தன் உழைச்சி சம்பாரிச்ச காசுல சொந்தமா இடத்த வாங்கி போட்டு அநியாயம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத ஆண்டி வந்து குடிசையை போட்டு கொடுத்தன நடத்த அந்த ஆண்டிக்கு ஆதரவாக அட்டெண்ட் ஆனவர் தான் நம்ம அண்ணன். அந்த இடம் அந்த ஆண்டியோட பூர்வீக லேண்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக அண்ணன் இப்படி போராளியாக மாறியதாக கூறப்படுகிறது. எதுக்கு வம்பு? டிஸ்க்ளைமர் போட்டு வைப்போம். எப்படி என் ராஜதன் இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வீடியோ அதுக்காக இல்லை, தான் இதுக்கு தான். ஆமாம், ஜாதியால் தான் வந்து என் தம்பியை வந்து இது பண்ணுறாங்க. ஊடகங்களுக்கு நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இவருடைய ஜாதியை மனசில் வச்சு தான் நியூஸ் சேனல்லாம் இவரை நசுக்க பார்க்குறாங்களாம். அதனால தான் இந்த நியூஸை போட்டாங்களாம். ஆக்சுவலாக இவர் சொல்கிறதுலே ஒரு உண்மை இருக்குது. பாவம், ஒரு பிதுக்கப்பட்ட பிள்ளைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடவா உரிமை இல்லை? ஏன் நியூஸ் போட்டு நசுக்க பார்க்குறீங்க? அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. அதுவும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு டைலாக் சொன்னாரு பாருங்க. இப்படி என் பேர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இவர் பேர் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையா? இல்லை, இப்போ எனக்கு புரியல. அந்த வீடியோவில் இருக்குது நீங்க தானே? அந்த நாயில எங்க அண்ணன் சங்கி மங்கி. பட் என்ன இருந்தாலும் அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூன். எவ்வளவு அழகா உண்மையை ஒத்துக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். பொய்யான ஒரு இதை வச்சு என் தம்பியுடைய கெட்ட பேரை கெடுக்கிறதுக்காக நம்ம தம்பிக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பியோட கெட்ட பேரை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு எவ்வளவு கரெக்டாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு சரியா சொன்ன நம்ம அண்ணன் எவ்வளவு பெரிய காமெடியை மறுபடியும் பண்ணிட்டு போயிருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டோம். ரஞ்சித் பேர் இப்போ தங்கலான் படம் ரிலீஸ் ஆக போதில்ல, அதுக்காக வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. இவர் தம்பியோடைய தங்கலான் படத்தை கெடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் நியூஸ் போட்டு. ஏன்னா கொஞ்சம் இரு, எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. உன் தம்பி படத்தை கெடுக்க தான் நியூஸ் போட்டாங்க அப்படின்னா நியூஸில் வர அளவுக்கு இவ்வளோ பெரிய சண்டையை நீ ஏன் அப்போ நீ அதுக்கு தான் பிளான் பண்ணுறியா? பட் என்ன இருந்தாலும் அண்ணன் லாஜிக்காக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். 5வது மாதம் 7வது மாதம் போன இதுக்கும் மாலை போட்டிருந்தாப்போ நான் சபரிமலைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து இப்போ எடுத்து வந்து என்ச்சு நான் 20 பேர் ரவுடிங்களை கூட்டு சொல்லிட்டு. கரெக்டு. ஏன்னா 7 மாதம் பழசாயிட்டாலே ஒரு மேட்டரை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லை? கரெக்டு. ஆனால் இங்கே 1000 வருஷம் பழைய மேட்டரை ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் என்னன்னு கேளேன். ராஜராஜன் காலத்தில் பற்றி பொற்காலம்லாம் சொல்லுவாங்க. அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.